நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய். நீ பயமின்றி தேவன் உனக்கு நியமித்த சரியான வழியில நடப்பாய். உன்னை யாரும் பயமுறுத்தினாலும், உனக்கு விரோதமாக யாரும் என்ன செய்தாலும் நீ பயமின்றி உனக்குன்னு தேவன் நியமித்த வழியில் நீ நடப்பாய். உன் கால் இடராது. எவனாவது உன்னை பயமுறுத்தினா அல்லது ஏதாவது ஒரு கிரியைகள் செய்தா உன் கால் இடராது. உன் கால் அது சிக்கிக் கொள்ளாது. அவன் வைக்கிற கண்ணில சிக்கிக் கொள்ளாது. ஏன் எப்பொழுது என்றால் பாருங்களேன், 1வது வசனம் போட்டிருக்குது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். அப்பொழுது உன் கால் இடராது. அப்பொழுது உனக்கு நீ பயப்படாம இருப்பாய். அப்பொழுது நீ படுத்துக் கொள்வ, உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். பயத்தோட நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு எப்படி இருக்குமோ என்ற ஒரு வேதனையோடு உன் நித்திரை இருக்காது, இன்பமாய் இருக்கும். எப்பொழுது என்றால் நீ அவருடைய போதகத்தை மறவாமல் இருக்கும் பொழுது, நீ அவருடைய கட்டளையை உன் இருதயத்துல காத்து வைக்கும் பொழுது நீ அவருடைய வழியில நடப்பாய். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாராம். உன் இருதயத்துல அவருடைய கட்டளை இருக்கும் பொழுது அவர் உன் நம்பிக்கையாக இருப்பார். அப்பொழுது அவர் உனக்கு இப்படி நடமகனே, இப்படி நடமகளே என்று சொல்லி கொடுத்து உன் கால் சத்துருடைய கண்ணிகளுக்கும், அவங்க செய்யற சதி திட்டங்களுக்கும், அவங்க உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற கிரியைகளுக்கும் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காத்து நடத்தக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுமா அதெல்லாம் நடக்கும்? எப்பொழுது நீ பயமின்றி வாழ்வாய் தெரியுமா? எப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில சரியாக நடப்பாய் தெரியுமா? எப்பொழுது உன் கால் இடராது தெரியுமா? எப்பொழுது கண்ணி வைக்கும் பொழுது உன் கால் சிக்கிக் கொள்ளாது தெரியுமா? எப்பொழுது உன்னை சத்துரு அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது நீ பயம் இல்லாம இருப்பாய் என்றால் நீ அவருடைய போதகத்தை மறவாமலும் அவருடைய கட்டளையை உன் இருதயத்தில் வைத்து காத்து நடக்கும் பொழுது மாத்திரம்தான் இப்படி நடக்கும். பயம் இல்லாமல் இருப்பாய், உன் நித்திரை இன்பமாக இருக்கும். அடுத்த நாள் என்ன நடக்கும்னு உனக்கு கவலையே கிடையாது, எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார்னு இருப்பாய். அதனால் அவருடைய கட்டளை ஆகிய அவருடைய போதகம் அவருடைய உபதேசமாகிய அந்த பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் படித்து அதை மறக்காமல் அதை இருதயத்தில் வைத்து நீ காத்துக் கொள்ளும் பொழுது எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு திகிலும், எந்த ஒரு பயமும், எந்த ஒரு வேதனையும், எந்த ஒரு கண்ணியும் உன்னை அணுகாது. அது உன்னை காத்து நடத்தும். அவருடைய கட்டளை உன்னை காத்து சரியான வழியில நடக்கும். இப்படி போகக்கூடாதுப்பா, இப்படிதான் போகணும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் அனுதினமும் படித்து இருதயத்துல காத்து நடப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.